ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாரத்திலே நாம் ஏற்ற இருக்கின்ற மெழுகுத்திரியானது அன்பை பற்றி கொடுக்கின்ற மெழுகுவர்த்தி. அதாவது அன்பை நம் உள்ளங்களிலே ஏற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய 2ஆம் வாரம் நமக்கு அறிவிக்கிறது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஏறத்தாழ ஒரே கருத்தியல்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றன. முதல் வாசகமாக பார்க் இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகின்ற செய்தி. ஏனென்றால் அடிமைதனத்திலே இருந்த அந்த மக்களுக்கு கடவுளுடைய செய்தியை இறைவாக்கினர் பார்க் கொடுக்கிறார். கடவுளுடைய செய்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் இருந்தது. ஏறத்தாழ அவர்களை பார்த்து பார்க் இறைவாக்கினர் கூறிய வார்த்தை, இஸ்ரவேலரே, உங்கள் துன்பம் என்கின்ற ஆடையை நீங்கள் விலக்கி விடுங்கள். உங்களுடன் இருக்கின்ற துன்பம் என்ற ஆடையை களைந்து விடுங்கள். கடவுள் அருளுகின்ற மாழ்ச்சி, அருள், சந்தோஷம் என்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். இனி நீங்கள் நடக்கின்ற பாதையிலே கற்கள் இருக்காது, முட்கள் இருக்காது, மலர்கள் இருக்கும். ஏழைகளும் அடிமைகளும் அரசன் போகின்ற பல்லாக்கிலே தூக்கப்படுவான். உங்களுக்கான காலம் வந்துவிட்டது, கடவுள் உங்களை நெருங்கி வந்து விட்டார் என்கின்ற செய்தி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அகமகிழ்ந்து பேர் வகை சொல்ல சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அழைப்பை தான் திருவருகை காலத்தினுடைய 2வது வாரமான இந்த நாள் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த அமைதியின் மெழுகுத்திரியை நாம் ஏற்றுகின்ற பொழுது, இந்த அமைதியின் மெழுகுத்திரி ஆலயத்தில் மட்டுமல்ல, நம் உள்ளங்களிலும் ஏற்றப்பட வேண்டும் என்பதை தான் திருவருகை காலம் 2ஆம் வாரம் நமக்கு சொல்லுகிறது. பல நேரங்களிலே இறைவன் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் காதில் வாங்கிக் கொள்வோம், ஆனால் மனதிற்குள் அதை கொண்டு செல்வது கிடையாது. அது நாம் மனதிற்கு கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அது வீரியமிக்கதாக மாறுகிறது. விதையானது மண்ணுக்குள் செல்கின்ற பொழுதுதான் அது மரமாகிறது. அதுபோலதான் இறை வார்த்தை நம்முள் செல்கின்ற பொழுதுதான் அது நல்லதொரு உணர்வை நமக்குள் கொடுக்கும். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பார்க் இறைவாக்கினுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏனென்றால் நிழல் இருக்கும் இடத்தில் தான் வெயிலுடைய அருமை தெரியும். தாகம் இருக்கின்ற இடத்தில் தான் தண்ணீருடைய அருமை தெரியும். அப்படித்தான் இஸ்ரேல் மக்களுக்கு அடிமைதனம் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, வலி என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன அவர்களுக்கு தெரியும். அப்பொழுது இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தேன் அமிர்தத்தை கொடுத்தது போல இருந்தது. ஏனென்றால் காலம் முழுக்க அவர்கள் பட்ட பாடுகள் கடவுள் தீர்த்து வைக்க போகின்றார் என்ற சந்தோஷத்திலே வர இருக்கின்ற கடவுளை வாழ்த்த வழி தேடி காத்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை 2ஆம் யோவான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுவார், இன்றைய காலகட்டங்களிலே மனிதர்கள் பாவம் என்ற ஒன்றை மிகவும் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவம் புண்ணியம் என்கின்ற வேறுபாடு தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் கடவுளின் அன்பை எப்படி சுவைத்து பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பார். பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்திலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அமைதியின் மெழுகுத்திரி ஏற்றுவது எதனால், எதற்காக இந்த அமைதியின் மெழுகுத்திரி ஏற்றப்படுகிறது, திருவருகை காலத்திலே இந்த அமைதியின் மெழுகுத்திரி எனக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே எதிர்நோக்கின் மெழுகுத்திரியை நாம் ஏற்றி இருப்போம். வர இருக்கிறவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க நம்மையே நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்தது. இந்த வாரத்திலே அமைதியின் மெழுகுத்திரி ஏற்ற வேண்டும் என்றால் அவர் அமைதியானவர், அமைதியின் உருவம் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து வரவேற்க தயாராக இருப்போமானால் நம்மில் அந்த அமைதி தங்க வேண்டும். அந்த அமைதியை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். என்றால் உனது சின்ன பிராணம் சொல்லுவார், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்துங்கள் என்று. இன்றைய காலகட்டத்திலே அமைதி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. அமைதி என்பது ஆண்டவருக்கு மட்டும் உரிய ஒரு சொத்தாக இருக்கிறது. அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. ஏனென்றால் பல வேளைகளிலே இன்று அமைதியானது காசுக்கு விலை போகின்ற ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே காது என்ற சொல் அமைதியோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அங்கேதான் பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகள், பல மரணங்கள், பல சோகங்கள் என்றவை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமைதி ஆண்டவர் வாழுகின்ற ஒரு ஆலயம். அமைதி என்பது அனைவருக்கும் பொதுவானது, சொந்தமானது. அந்த அமைதியை நாம் மற்றவர்கள் கொடுக்கின்ற பொழுது
அது கடவுளோடு நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற உடன்படிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களிடம் கடவுள் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை அன்பின் உடன்படிக்கை. அந்த அன்பின் உடன்படிக்கையிலே இனி நானே உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்களே என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு சத்திய பிரமாணம். ஆக அன்பு என்பது நாம் இறைவனோடு இணைந்து செல்வது. அந்த அன்பில் நாம் இணைய வேண்டும் என்றால் அமைதி நம்முள் தங்க வேண்டும். இந்த அமைதி நம்முள் தங்கினால் மாத்திரமே நாம் ஆண்டவரை இனம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது வாசகத்திலே சின்னப்பரும் இதைதான் சொல்லுவான். பிலிப்பிய திருச்சத்திரு அவை மக்கள் கடவுளை விட்டு விலகி சென்ற பொழுது பவுல் அவர்களை பார்த்து சொல்வார். புனித பவுல், நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய அன்பையும் அமைதியும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஏனென்றால் நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்ற நற்செய்தி உங்களுக்கு கடவுளை காக்கும் எனில் நீங்களும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுளை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்ற அழைப்பை நாம் கொடுக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானை பற்றி நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் இறைவனுடைய வழியை எப்படி ஆயத்தம் செய்ய வந்தார் என்பதை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் எசாயா இறைவாக்கினர் சொல்லுவார். பாலை நிலத்திலே ஒரு குரல் ஒன்று ஒலிக்கிறது, அது ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்த, ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்க வந்திருக்கிறது என்று. அந்த குரல் நம் மனதில் இருக்கின்ற மனசாட்சியாக கூட இந்த காலத்தில் நாம் வைத்துக் கொள்ளலாம். இயேசுனுடைய காலத்திலே திருமுழுக்கு யோவான் அவருடைய வழியை ஆயத்தம் செய்தார். அந்த கடவுள் இன்று நம்முள்ளே நம்முடைய மனசாட்சியாக இருக்கிறார். இதோ நம்மை நோக்கி நம் ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். வர இருக்கின்ற கிறிஸ்துனுடைய வழியை ஆயத்தம் செய்ய, அவர் வழியை செம்மையாக்க திருமுழுக்கு யோவானை போல நமக்கும் ஆண்டவர் அவருடைய குரலையே நமக்கு கொடுத்திருக்கிறார், மனசாட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனசாட்சியை நாம் வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வழியை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வழியை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றால் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து வைப்பது அல்ல. ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்வது சண்டை இல்லா, சச்சரவு இல்லா, பிளவுகள் இல்லா, பிரச்சனை இல்லா ஒரு சமுதாயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவர் வருகின்ற பொழுது அமைதி தங்க வேண்டும். ஆண்டவர் வருகின்ற பொழுது அன்பு பெருக வேண்டும். இதுதான் பிறக்க இருக்கிறவருக்கு நாம் ஏற்படுத்துகின்ற வழி. பிறக்க இருக்கிறவருக்கு அந்த வழியை நாம் செம்மைப்படுத்துவதற்கான அடையாளங்கள். பிரியமானவர்களே, இந்த அடையாளத்தை நாம் செய்வோமானால் கடவுள் நம்மிடையே இறங்கி வருவது உண்மை. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறுதியாக பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மேடு குன்றுகள் எல்லாம் சமதளமாக்கப்படும் என்கின்ற செய்தி கொடுக்கப்படும். எவையெல்லாம் பள்ளங்கள்? நம் வாழ்வில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகள், பெரியவன் சிறியவன், ஏழை பணக்காரன் என்கின்ற அந்த பள்ளம் மேடுகள் சமதளமாக்கப்பட வேண்டும். குன்றுகள் அவையெல்லாம் நம் பாவங்கள், நம்மிடம் இருக்கின்ற கோபங்கள், இவையெல்லாம் ஏற்ற இறக்கங்களாக மேலே ஏறி இறங்குகின்ற பொழுது நாம் காசு இருப்பவனிடம் ஒரு விதமாக, காசு இல்லாதவனிடம் ஒரு விதமாக நாம் பழகுகின்ற பொழுது அந்த குன்றுகள் உடைக்கப்பட வேண்டும். எல்லாம் சமதளமாக்கப்பட வேண்டும். எல்லாம் ஒன்று, இறைவனில் எல்லாம் சமம் என்கின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த திருவருகை காலத்தோட முக்கியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றதன நோக்கம் ஏழை பணக்காரன் என்கின்ற ஒரு பிரச்சனையே இல்லாமல் அதை தீர்க்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஏற்ற தாழ்வு என்கின்ற நோயை உடைக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய முக்கியத்துவம். ஏனென்றால் ஊதாரி மைந்தனிலே அவன் வீட்டை விட்டு கடந்து சென்ற பொழுது அவன் வரமாட்டானா என்று எதிர்பார்த்த தந்தையினுடைய இயக்கம் போலதான் கடவுளுடைய இயக்கமும். சக்கேயு கடலிடம் திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் கொண்ட மகிழ்ச்சியினுடைய எண்ணம் தான் நம்முடைய எண்ணமும். ஏனென்றால் அந்த ஊதாரி மைந்தன் கடவுளிடம் திரும்பி வந்தான். கடவுள் அவனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகளும் காலணிகளும் கையிலே மோதிரங்களும் போட்டு இறைவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். சக்கேயு திரும்பி வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவன் நிமித்தம் மிகவும் சந்தோஷப்பட்டார். இனி இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று நாமும் அந்த ஊதாரி மைந்தனை போல இருந்திருப்போமானால் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். ஒருவேளை நாமும் இந்த சக்கேயை போல இருந்திருப்போமானால் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். ஏனென்றால் ஏற்றவிக்கப்படுகின்ற இந்த அமைதி என்ற மெழுகுத்திரி எல்லோருடைய உள்ளங்களிலும் எரிய வேண்டும் என்பதே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அதற்கான முயற்சியிலே நாம் இறங்குவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.